வணக்கம் நண்பர்களே! மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம கண்மணி விஜிக்கே டஃப் குடுக்கும் விதமாட்டு யூனியன் லீடரா அந்த கடைக்கு நான் எங்க சொல்லுபடி தான் நீ கேட்கணும் அப்படின்னு விஜிய ஆட்டங்காண வச்சதுனால, நம்ம விஜி கண்மணிய எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு ரவுடிகள அனுப்புறாங்க. நம்ம கண்மணியும், கண்மணியோட அம்மாவும் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம மாறனுக்கு கால் பண்றாங்க. பயப்படாதுங்க நான் வந்துறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கண்மணிய வயித்துல கத்திய வச்சு குத்த ரவுடிக போறாங்க. கரைச்சா என்ட்ரி குடுத்து மாறன் அடிச்சு வெளுத்துறாங்கன்னே சொல்லலாம். அதோட பார்த்தா நான் இனி இங்க இருந்தா உங்களுக்கு சேஃப் கிடையாது அண்ணி புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்க வள்ளியம்மா ஆர்த்தி எடுத்து நம்ம கண்மணிய வீட்டுக்குள்ள வரவேற்காங்க. விஜி வேற ஸ்கெட்ச் போட்டாங்க. ஆனா அத தவிடுபொடி ஆக்கும் விதமாட்டு விஜய ஆர்த்தி எடுத்தே நம்ம ராகவன் வீட்டுக்கு கூட ராகவனு கூட வாழ நம்ம கண்மணி வந்துட்டாங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டுனாங்க. விஜி ஒரு முடிவால் நம்ம பிரிஞ்சு கிடந்த ராகவனும் கண்மணியும் ஒன்று சேர்ந்துறாங்கன்னு சொல்லலாங்க. யூனியன் லீடராக எனக்கே நீ கடையில் ஆட்டங்கான வைப்பியா உன்னெல்லாம் விட மாட்டேன்டி கண்மணி. உன் வயிற்றுல ராகவனோட குழந்தை இருக்கலாம். எப்படியோ ராமச்சந்திரன் வாரிசை நீ சுமந்துட்டு தானே இருக்க. அதுக்கே உன்னை உயிரோடி விடக்கூடாது. இப்போ நீ என்ன வேற ஆட்டங்கான வச்சுட்டியா நீ? நான் அக்கா அக்கா உன்னை கூப்பிட்டேனே, நீ அதெல்லாம் பொய்யாக்கிட்டால. இனி உயிரோடி விட்டு உன்னை என்னத்துக்கு அப்படின்னு அந்த இடத்துல ரவுடிகளுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. டே இங்கே தான் கண்மணியும் கண்மணியோட அம்மாவும் இருப்பாங்க அந்த வீட்டில். நீங்கள் உயிரோடையே விடக்கூடாது. அவளை கொன்னுருங்கடா அப்படின்னு அந்த இடத்துல ஆர்டர் போடாங்க. நம்ம கண்மணியும் அவங்க அம்மாவும் அப்படியே இருந்துட்டு இருக்க நேரம் தான் கதவெல்லாம் தட்டு டபார் டபார்னு கேட்குது. நம்ம கண்மணிக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யாராக இருக்கோம்? நிச்சயமாக இது ஏதோ தப்பு நடக்குது, விஜயோட ஆட்களாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல கெஸ் பண்ணிடுறாங்க. இது சரிப்படாது அப்படின்னு நம்ம மாறனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. மாறா வீட்டில் பயமாக இருக்குது, கதவெல்லாம் யாரோ தட்டது மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மாறன் கெஸ் பண்ணிடுறாங்க. இது விஜயோட சூழ்ச்சி தான். விஜய் இந்த அண்ணி அவங்க கடைக்கு வேலைக்கு போனாங்களா, ஏதோ ஒன்று இந்த விஜயை மடக்கியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த விஜய் ஆட்களை வச்சு அண்ணியை தீர்த்துக்கிட்ட இப்படி பண்ணியிருக்கா. இப்போது அண்ணியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. அதோடி பார்த்தோன்னா நம்ம வீராவை எல்லாம் கூட்டிக்கிட்டு அங்கே போகிறாங்க. ரவுடிக கரெக்டாக நம்ம கண்மணியோட வயத்தில் கத்தியை வச்சு குத்த நேரத்தில் அப்படியே என்ட்ரி கொடுத்துறாங்க. மாஸ் பண்ணிடுறாங்க. நம்ம மாறன் அப்படியே அடித்து வெளுத்து தவசம் பண்ணிடுறாங்க. ரவுடிகளெல்லாம் தெறிக்க விட்டுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம கண்மணிக்கிட்ட சொல்லுறாங்க. அண்ணி நீங்கள் இங்கே தனியாக இருந்தது போதும், இங்கே தனியாக இருந்தால் உங்களுக்கு சேஃப் இல்லை. நீ எங்களை பழிவாங்க தான் நினச்சிக்கிட்ட அந்த விஜய் உங்களை விட மாட்டா. ஏன்னா ராகவன் கழுத்து வயிற்றில் உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தை ராகவனோட குழந்தை, ராமச்சந்திரன் வாரிசு. அப்போ சும்மா விடுவாளா? விட மாட்டா. நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. நீங்களும் உங்கள் அம்மாவும் எதுக்காக இங்கேருந்து தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? வாங்க எங்கள் வீட்டு மகாலட்சுமி, நீங்கள் இங்கே இருக்கலாமா அப்படின்னு அந்த இடத்துல மாறன் நம்ம கண்மணிகிட்ட பேசி அவங்க மைண்டை மாற்றிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம கண்மணி வேண்டாம், எனக்கு ராகவன் கூட இனி வாழ முடியாது, நீ புரிஞ்சிக்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அண்ணி, நீங்கள் வரதான் செய்யணும். நீங்கள் தனியாக இங்கேருந்து கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, வாங்க அப்படின்னு அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம வீராவுக்கு கால் பண்ணி நம்ம மாறன் சொல்கிறாங்க. நீங்கள் ஆர்த்தியை தயாராக்கி வச்சுக்கிடுங்க, நான் கண்மணி அண்ணியோட கூட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, வள்ளியம்மா எப்பா கடவுளை பிரிஞ்சிருந்த என் ராகவனுக்கு அவன் மனைவி கண்மணி வந்துட்டா, இனி அவன் முகத்துலேயும் சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமாக நிற்கிறாங்கங்க. அவங்க வந்ததோ ஆர்த்தி எடுத்து உனக்கு பிடிச்ச எல்லா கண்டிஷ்டையும் போகட்டு கண்மணி, நீ இந்த வீட்டு மகாராணி, இனி நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் வா அப்படின்னு அந்த இடத்துல ஆர்த்தி எடுத்தே வர வைத்து நம்ம கண்மணியை உள்ளுக கூடுறாங்க. நம்ம ராகவன் எப்படா எனக்கு கண்மணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் இப்போ எனக்கு அவள் வந்தவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு கடவுளே அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய் ஒரு திட்டம் போட்டால்
நம்ம பிரிஞ்சு கிடந்த ராகவனும் கண்மணியும் ஒன்று சேர்ந்துறாங்க. அதோட மாறனை லவ் பண்ணிட்டு இருந்த மது அவங்க வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்காக எம்பிஏ எல்லாம் படிச்சுக்கிட்டு வந்து நம்ம மாறன் கடைக்கு வந்து வந்திருக்காங்க. நான் எவ்வளோ நாளும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம மாறன் இவையெல்லாம் வேண்டாண்டா, இவையெல்லாம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணண்டா அப்படின்னு வந்து சொல்லுனேன்னா, கார்த்தி இதெல்லாம் யோசிக்காத மாறா, இப்போ இருக்க நிலைமைக்கு நம்மளுக்கு இவளோட உதவி தேவை. இவ வந்து பணம் எவ்வளோ நாளும் போடுவா, நம்ம தொழில் அமோகமாக வளரும், அதனால் ஒத்துக்கோ, நம்ம வீடு இல்லாட்டா கஷ்டப்படுது அப்படின்னு வந்து மைண்டை மாற்றுறாங்க. நம்ம ராகவனும் யோசிக்கிறாங்க. இவன் சொல்லதும் யோசனை வாசம்தான். ஆனால் இந்த வீராவுக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சால் அவள் ரொம்ப வருத்தப்படுவா. அதுவும் இல்லையா என் மனசில் இப்போ வீரா தான் இருக்கா. ஆனால் இப்படி இவளையெல்லாம் கொண்டு வந்து இந்த கடையில் ஏற்றதே நான் விரும்பலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. பின்ன இந்த பண பிரச்சனைக்காகி அவள் வந்து ஒரு பார்ட்னராக தானே வரா, பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவளுக்குள்ளே ஷேரை வாங்கிட்டு போகிறா. அதில் இப்போ என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மதுவை வந்து பார்ட்னராக, தொழில் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாங்க. அதோட கார்த்தி, ராமச்சந்திரன் எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க. ஒரு பெரிய இன்வெஸ்டர் கிடச்சிட்டாரு, இனி வந்து நம்ம தொழில் அமோகமாக போக போகுது, இன்னையோடு நம்ம கவலையெல்லாம் பறக்க போகுது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கங்க. ஆனால் கவலையெல்லாம் கொடி கட்டி வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியலைங்க.